நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் ரை. சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். இதுக்கு முன்னாடி நம்ம அதிக முறை திமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது, திமுக கூட்டணி பலவீனப்படுகிறதா அப்படின்னு தான் பேசியிருக்கோம். தற்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக், என்டிஏ கூட்டணியில் என்ன நடக்கிறது. என்டிஏ கூட்டணினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன நடக்கிறது. திடீர்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதுகு குத்தி விட்டார் அப்படின்னு பேசுறாங்க. டிடிவி தினகரன் பிஜேபி கூட்டணியில் தான் தொடர்வார் என்று கணிக்கப்பட்ட டிடிவி தினகரன் தற்பொழுது கொஞ்சம் ஜர்க்கடிச்சு பேசுறாரு. நாங்க டிசம்பர்ல தான் அறிவிப்போம் அப்படின்றாரு. சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் அதிமுக ஒருங்கிணைக்க போறேன்றாங்க. என்ன நடக்குது அந்த முனையில? இந்த அலையன்ஸ் வந்து 2025 இந்த ஆண்டு ஏப்ரல் 11 அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானவுடன் அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்தார். பக்கத்தில் எடப்பாடி வலது பக்கத்துலையும் லெஃப்டில் வந்து அண்ணாமலையும் உட்கார வச்சுட்டு பேட்டி கொடுத்தாரு. எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னாரு. எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும்னு அவர் சொன்னார். நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 5 மாத காலத்தில் அந்த அலையன்ஸ் வந்து கீழே வந்து இப்போ தான் மொள்ளமாக ஜெல்லாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பாஜக அதிமுக ஒருங்கிணைப்பு என்பது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியப்பட ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அண்ணாமலை கிட்டத்தட்ட 2 தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு. நயினா நாகேந்திரன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா நடுப்புற ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் சிஎம் ஆவாருன்னு சொன்னவர் அதுக்கு பிறகு அதை பற்றி எதுவுமே பேசலை. அண்ணாமலை வாயிலேருந்து எடப்பாடி தான் சிஎம்ன்ற லெவலுக்கு, ஏன்னா அந்த அலையன்ஸ் இல்லாட்டி கொலாப்ஸ் ஆகுன்ற எண்ணத்தில் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை. ஏடிஎம்கே எதிராக பேசுகிறத, குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் அவர் நிறுத்தியிருக்கார் அவர். ஸோ மொள்ளமாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ரொம்ப மொள்ளமாக இப்போ தான் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. மற்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மொள்ளமாக டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. மற்ற கட்சிகள் யாருமே ஒரு கட்சி கூட வந்து சேரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ முன்பு இருந்த தேமுதிகவோ டிடிவி யாருமே வாயை திறக்கல. இந்த பேக்ரவுண்டில் தான் பிரேமலதாவும் அவங்க தம்பி சுதீஷும் போய் ஸ்டாலினை பார்த்தாங்க. அது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் முகமூர்த்தி இறந்து போனதுக்கு குசலம் விசாரிக்க போகிறதுனாலும் அது ஒரு போர்வை. அது ஆக்சுவலாக உண்மை வந்து ஒரு அலையன்ஸுக்கான முன்னேற்பாடு தான் அது. அவங்க ஒரே நேரத்தில் 2 பேரோட எப்பவுமே பேசுவாங்க. அவங்க நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 மூப்பனார் நினைவு நாள் அன்னைக்கு சுதீஷ் மேடையில் இருக்கார். அதே நாள் என்டிஏ இவங்க நிர்மலா சீதாராமன், வாசன், எடப்பாடி எல்லாம் இருக்காங்க. அதே நாள் அன்று பிரேமலதா அறிக்கை வந்து எடப்பாடி முதுகில் குத்திட்டாருன்றாங்க. இது என்னென்னா ஒரே நேரத்தில் 2 பேர் கூடயும் பேசுறது. எங்கே அதிகமாக இவங்களை விரும்புவது கிடைக்கிறதோ அங்கே அவங்க போயிடுவாங்க. இது பேரமா இல்லை பயமுறுத்தல்? எல்லாமே தான். எல்லாம் இது வந்து ஒரு விதமான பேரம் தான். இது வந்து சுதீஷை கொண்டு போய் மூப்பனார் மேடையில் நிர்மலா சீதாராமன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் எடப்பாடி பக்கத்தில் உட்கார வச்சு இந்த பக்கம் எடப்பாடி எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்கன்னா என்ன கதை? இல்லை, அந்த வார்த்தையை ரொம்ப கடுமையான முதுகில் குத்தி விட்டார் அப்படின்றது பிரிவுக்கான ஒரு இதுதானே. அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அவங்க எல்லா காலத்துலேயுமே வந்து கடுமையான வார்த்தைகளை பேசிட்டு தான் போய் சேருவாங்க. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க கடந்த காலங்களில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. இது பேரம், பச்சையாக பேரம் பேசுகிறாங்க. திமுக கிட்டையும் பேசுகிறாங்க, அதிமுக கிட்டையும் பேசுகிறாங்க. எது அதிகமாக படியுதோ அங்கே போயிடுவாங்க. இதில் இது வரைக்கும் அமித்ஷா தலையிடலைன்றாங்க தேமுதிக விஷயத்தில். டிடிவி ஆச்சரியமாக இருக்குது. டிடிவி வந்து திடீர்னு வந்து நான் வந்து கூட்டணியில் இருக்கமா இல்லையான்னு டிசம்பரில் தான் சொல்லுன்றாரு. டிடிவியாலெல்லாம் வந்து உங்களுக்கு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸை விட்டு வெளியில் வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. பிஜேபியோட முகம் சுளிக்கிற மாதிரியான காரியங்களை டிடிவி தினகரனால் செய்ய முடியாது. அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அவ்வளோ சுலபமாலாம் அவர் வெளியில் வர முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு என்டிஏ கூட்டணி தொடர்வார் என்று தான் நான் நம்புகிறேன். எப்படி பாமகக்கு அன்புமணி அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில் தொடர்வதற்கு நிர்பந்தம் இருக்கிறதோ அதே மாதிரியான நிர்பந்தங்கள் டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. அவர் வெளியில் வராருன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் என்று அமித்ஷா சொன்னா தவிர அவராகவே வெளியில் வர வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் நம்புகிறேன். டிடிவியோட பொசிஷன் இதுதான். ஓபிஎஸ் கதை இன்னும் மோசத்துலேயும் மோசமாக போயிட்டு இருக்கு. கதை கந்தலாச்சுன்னு அதுதான் ஓபிஎஸ் கதை. அதான் வந்துட்டாரு வெளில. எங்கே வந்தார்? இப்போ நாளை மறுநாள் மாநாடுனாரு. அது என்னாச்சுன்னு தெரியல, கேன்சல் பண்ணிட்டாரு. என்னதான் கூட்டணி முறிச்சது உறுதி தானே. அப்படிதாங்க அவர் சொல்கிறாரு. அவர் வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? எதுக்கு மாநாடு ஒத்தி வச்சார்? அவர் தொண்டர்களையே அவரால் திருப்திப்படுத்த முடியலையே. யாருக்கும் நம்பிக்கை உரியவர் அவர் இல்லையே. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது உங்களுக்கு வந்து? பாமக கதை இன்னும் மோசமாக, அப்பா புள்ள சண்டை ரொம்ப மோசமாக நாரி போய் கிடக்குது. நாளுக்கு நாள் அது வந்து புதிய எல்லைகளை தொட்டு கொண்டு இருக்கிறது. புது ரெக்கார்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி நினச்சி பார்க்க முடியாத அவலங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் பெரிய 3வது கட்சின்னா அது பாமக தான், 4% ஓட்டு. அந்த கட்சியை இன்றைக்கி சந்தி சிரிக்குது. அப்போ என்டிஏன்ற ஒன்றே தமிழ்நாட்டில் இருக்கான்னா இப்போ தான் மொள்ளமாக அந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் மொள்ளமாக அந்த ஒரு ஜெல்லாக சிச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிருக்காது. எடப்பாடியோட டூரிங் 100 தொகுதி முடிச்சு இன்றைக்கி ஆரம்பிக்கிறார் செகண்ட் இது மதுரையில்.
ஆக இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது என்டிஏன்ற ஒன்று வந்து இந்த 2019 இருந்தது ரொம்ப வலுவான என்டிஏ, அதில் சந்தேகமே கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 19 வந்து ஒன்றுபட்ட அதிமுக, ஆஃப்கோர்ஸ் டிடிவி வெளியில் இருந்தார். ஒன்றுபட்ட அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, தேமுதிக, குட்டி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ் 2019. பட் அஃப்கோர்ஸ் தோத்தாங்க. 21 அசம்பிளியில் அது 75 சீட் அடித்தாங்க, 75 சீட்ஸ். ஸோ அசம்பிளி தான் நமக்கு அளவுகோல். ஒன்றுபட்ட என்டிஏ இருந்ததுன்னா, ஒன்றுபட்ட அதிமுக என்டிஏ இருந்ததுன்னா நிச்சயமாக 26 வந்து விஜய் ஃபேக்டர் இருந்தாலும் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுப்பாங்க, கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் அதிமுக ஒன்றிணையாமல் இப்போ ஓபிஎஸ்ஸை வெளியில் விட்டுட்டு அவர் எப்படியும் ஒரு 10-20 தொகுதி 10 தொகுதி உடச்சா கூட, ஏன்னா ஒரு தொகுதி 2 தொகுதியில் கூட கவர்மெண்ட்டை கவுரும் அல்லது நிமிரும். அடுத்த முடிவு வந்து ரொம்ப ஃபோட்டோ ஃபினிஷாக தான் இருக்கும். ஸோ 10 சீட்டு குறையாமல் எடப்பாடி இவர் ஓபிஎஸ்ஸால் பிரச்சனையை உண்டாக்க முடியும். ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்கலன்னா ஒரு ஓரளவு சேதாரத்தை எடப்பாடிக்கு ஏற்படுவார். ஒன்றுபட்ட அதிமுக எல்லா காலத்திலுமே திமுகவுக்கு வந்து சிம்ம சொப்பனமாகத்தான் இருந்திருக்கிறது. யுனைடெட் ஏடிஎம்கே வித் 2 லீவ் சிம்பல், இரட்டை இலை கொண்ட ஒன்றுபட்ட அதிமுக 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு திமுக மக்கள்கிட்ட போகும்போது மிக 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 பெரிய சவால். ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசம். அதிமுகவோட யார் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா 5 வருஷம் திமுக ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது, இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். 10 வருஷம் பவரில் இல்லாமல் திமுக போகும்போது ஓட்டு போடுறது வேறு, 5 வருஷம் ஆண்டுட்டு போகும்போது போடுறது வேறு. ஸோ யுனைடெட் ஏடிஎம்கே தாங்க இன்றைக்கி முக்கியம். சசிகலா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தாலும் அது நல்ல ஸ்டேட்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து ஒன்றுபடலைன்னா இவங்களால் வீழ்த்தவே முடியாது, அதில் சந்தேகமாக வேணாம். எடப்பாடி இறங்கி வரவில்லை என்றால் நஷ்டம் அதிமுகவுக்கும் பெரிய அளவில் இருக்கும். அது விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு 4 ஓட்டு உடையும் போது அட்வான்டேஜ் டிஎம்கே தான். அவங்க வந்து ஃபோட்டோ ஃபினிஷ்லேயாவது வந்துடுவாங்க அவங்க. இப்போ இந்த சிறிய சிறிய கட்சிகள்லாம் ஒரு ஆசோலேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னா தக்க வைக்க முயற்சி செய்யுமா டெல்லி பாஜக? கண்டிப்பாக செய்வாங்க. அது அவங்க கவனம் வந்துங்க, நவம்பரில் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு டிசம்பரில் தான் இந்த பக்கம் பார்வை திரும்பும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கம் அவங்க பார்வை டிசம்பருக்கு பிறகு தான் திரும்புது. ஜனவரி நவம்பர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பீகார் அசம்பிளி எலெக்ஷன் பிறகு தான் திரும்பும். அநேகமாக நவம்பரில் வந்து எலெக்ஷன் இருக்கும். டேட்ஸ் எப்படின்னு தெரியல. கவுண்டிங் வந்து நவம்பர் 2 டிசம்பரில் இருக்கும். ஆனால் இதுக்கான அதிருப்தி எல்லாம் இப்போ ஓபிஎஸ்ஸுக்கான அதிருப்தியாக இருக்கட்டும், டிடிவி தினகரனுக்கான அதிருப்தியாக இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்துக்கான அதிருப்தியாக இருக்கட்டும், எல்லா அதிருப்தியும் பிஜேபி கிட்ட இருந்து வந்த மாதிரி தெரியல. பிஜேபி தான் அதுக்கு மூல காரணமாக தெரியல. எடப்பாடி பழனிசாமி தான் எல்லார் மனசுலையும் ஏதோ ஒரு கசப்பை உண்டாக்கி இருக்கிறார். அப்படி சொல்ல முடியாது. இப்போ டிடிவியோட பிரச்சனை வந்து பிஜேபியோட, ஒரு எடப்பாடி பற்றி எதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து பயணிக்க முடியாதுல்ல ப்ராக்டிக்கலா டிடிவி தினகரன். அப்படி இல்லைங்க, கூட்டணியில போக முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏற்கனவே 2021 எலெக்ஷன்ல கூட அமித்ஷா கேட்டுக்கொண்ட பிறகும் கூட 21 நீங்க சொல்றது கரெக்ட். 21 எடப்பாடி செஞ்ச ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் தான் இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கே காரணம். 10 சீட்டு கொடுனாரு அவரு டிடிவிக்கு, இரட்டை இலை சின்னத்திலே நிக்க வைக்கிறேன்னாரு. கொடுத்திருந்தா 23 சீட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறுது. அஃப்கோர்ஸ் டிஎம்கே வந்திருக்கும், மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்திருக்கும் 2006 மாதிரி. சொலையா தூக்கி தனி மெஜாரிட்டியை கொடுத்தது எடப்பாடியோட பிடிவாதத்தால தான். முடிஞ்சு போன கதை. அதை பேசி இன்னைக்கு முழு திருப்தியோட டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிக்கல. பண்ணல. ஆனா வந்து ஒரு ஓபிஎஸ் மேல காட்டுற அந்த ஒரு வெறுப்பை வந்து ஒரு டிடிவி மேல காட்டல. ஓகே, டிடிவியை சேர்த்துக்க தயாரா இருக்காருன்னு தான் நான் கேள்விப்படுறேன். நீங்க நல்லா கவனிங்க, டிடிவி இன்னைக்கு எடப்பாடியை விமர்சனம் பண்ணலாம் எதுவும் பேசணும் மாதிரி தெரியல. அவர் என்டிஏ கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பே இல்லைன்றார். அது யாரை குறிக்கிறாரு? பிஜேபியை தான் குறிக்கிறார். அமித்ஷா வந்த கூட்டத்துக்கு ஏன் அவர் அழைக்கல? மோடி வந்த கூட்டத்துக்கு ஏன் அவர் அழைக்கல? இவரை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு? அதுதான் அவரும் கேட்குறாரு. அவங்க வந்து இப்போ டிடிவியையும் விலைக்கு விட்டுட்டு ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறது பிஜேபியோட ஒரு எண்ணம்னு ஒரு தியரி இருக்குது. எல்லாரையும் துண்டு துண்டாக வெட்டிட்டு ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறது. திமுக வந்துட்டு போட்டோம். இந்த திமுக அண்ணா திமுகன்ற பைனரியை உடைக்கணும். ஒரு திராவிட கட்சி அழிஞ்சாதான் அந்த வேக்யூமில் நம்ம வளர முடியும். அடுத்த தேர்தலில் திமுக ஜெயிச்சாலும் ஜெயிச்சு போட்டோம், அதுதான் பிஜேபி வேலை செய்யுதுன்னு ஒரு தியரி இருக்குது. அதை முழுவதும் நம்ம ஏற்றுக்க முடியாது, முழுவதும் ஒத்துக்க முடியாது. பலவீனப்படுத்த விரும்புகிறாங்களே ஒழிய இன்னொரு 5 வருஷத்தை ஸ்டாலினை கொடுக்கறதுக்கு அமித்ஷாவும் மோடியும் சத்தியமாக விரும்ப மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவ்வளோ ஈஸியாக விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறத அவங்க ரசிப்பாங்க, பலவீனப்படுறத ரசிப்பாங்க, பலவீனப்படுத்தவும் செய்வாங்க. ஆனால் சொலையா தூக்கி திமுகலாம் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் விஜய் ஃபேக்டர் எப்படி ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியலையே அவங்களுக்கு. அவர் 2 பேர் ஓட்டிங்கில் உடைக்கிறாரு. திமுகவோட கூட்டணி கட்சிகள் 1% 1% இருக்க கட்சிகள்லாம் காலி. இந்த தடவை விசிகா ஓட்டெல்லாம் பெரிய அளவில் அடி வாங்குது. கடந்த முறை மாதிரி அது அப்படியே வீசிக்க கூடாது. அதில் கணிசமான பகுதி விஜய்க்கு போகுது. இது சொன்னால் திரும்ப கோவம் வரும். அவர் கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி காங்கிரஸ் ஓட்டு விஜய்க்கு போகுது. ஸோ இந்த கூட்டணி கட்சிகளால் திமுக பெரிய லாபம் கிடையாது. 21 24 இருந்த லாபம்லாம் 21 இந்த லாபம் சத்தியமாக கிடையாது. காங்கிரஸ் ஓட்டு உடையுது, விசிகா ஓட்டு உடையுது.
இந்த ஓட்டு அந்த பக்கம் நகரும்போது திமுகவோட வாக்கு வங்கி, அதுவும் விஜய் தனியானா சிறுபான்மையின வாக்கு வங்கி உடையும் போது இதெல்லாம் திமுகவோட கோர் ஓட் பேங்க் இல்லை. கடந்த முறை வாங்கினதுல 5% டவுன் ஆனாலும் திமுக சிக்கல்ல தாங்க இருக்கும். நீங்க ஜெயிக்கிறது பெருசு இல்ல. 118 தனி மெஜாரிட்டி அதை வாங்கணும். அது எப்படி திமுக வாங்கும்? இது வரைக்கும் 53 வருஷம் வரலாறுலயே பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்தது இல்லையா? 53 வருஷத்துல வந்ததே இல்லைங்க. தொடர்ந்து 2 டேர்ம் வந்ததே இல்லையா? எப்படி வருவ நீ? நான் கேட்கறேன். உன் வரலாறுலயே இல்லையா நீ 2வது டேர்ம்? இன்னைக்கு மீடியாவை கையில வச்சுக்கிட்டு ஊடக வெளிச்சத்துல அப்படி ஒரு குல்மா வேலைன்னு வாங்கல, அப்படி ஒரு பிம்பத்தை இன்னைக்கு சூழல் அப்படி இல்லல்ல. எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்ல, சமயோசித புத்தி இல்ல. இஷ்யூஸை வந்து கையில லட்டு மாதிரி கொடுத்தாலும் பயன்படுத்திக்க துப்பு இல்ல. அதை திமுக பயன்படுத்த போகுது. அது பயன்படுத்த அவனு குறை சொல்லல, எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். மீடியாவும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால திமுகவோட பலமே அவங்க பலமா இருக்காங்கன்ற தோற்றத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்துனது. அவங்களோட உண்மையான பலத்தை விட அதிக பலத்துல இருக்காங்கன்னு ஏற்படுத்துனது. மோடி எப்படி வந்து 2024ல வந்து 400+ அப்கி பார் 400 பார் டன் டீல் அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. 5 மாநில தேர்தல் முடிவுகள் 2023 டிசம்பர் 3ஆம் தேதி வரும்போது முன்னோட்டம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் தான் ஸ்வீப் 400 சீட்டு நானுங்க. அஃப்கோர்ஸ் 240 ஆனாலும் ஆட்சியை தக்க வச்சாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? திமுக அப்படியே மோடி அடியுற்றி நடக்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் திமுக தான். அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவங்க செய்கிறது அத்தனையும் இவங்க செய்வாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறது அத்தனையும் இவங்க பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? நம்ப வைக்கிறாங்க. நாங்கள் தான். எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறதால அது மக்கள் மத்தியில் அந்த நெரேட்டிவ் வந்து ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்துன்றது உண்மை. அதை நம்ம மறுக்க முடியாது. அட்வான்டேஜ் டிஎம்கேன்றது தான் ஒரு இன்னைக்கு பர்செப்ஷனாக இருக்குது. முதல்ல பர்செப்ஷனில் ஜெயிக்கணும். அதில் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாரில் ஜெயிப்பாங்களா நமக்கு தெரியாது. பர்செப்ஷனில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்படியாக இந்த கூட்டணி சிதறுகிறது. இழப்பு யாருக்கு? பெரிய இழப்பு அதிமுக பிஜேபிக்கு தான். பிஜேபிக்கா அதிமுக? அதுல அதிமுக தான். பிஜேபி எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் கிடையாது. பிஜேபிக்கு அழகத்துக்கு ஒண்ணும் கிடையாது. அதிமுக ஆமாங்க, அவரு தானங்க சிஎம் ஆனு இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அவரு. அதுல சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. 100 நாள் 100 தொகுதியை வந்து போயிருக்காரு, பஸ்ல உட்காந்துன்னு போறாரு. அவருக்கும் உடல் உபாதைகள் இருக்கின்றன. எலெக்ஷனுக்கு 1 இயர் முன்னாலே இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பிரச்சாரத்தை எந்த கட்சியும் ஆரம்பிச்சதுல. ஸ்டாலின் ஆரம்பிச்சாரு, ஸ்டாலின் பிள்ளையார் சொல்லி போட்டாரு, எடப்பாடி அதை ஃபாலோ பண்றாரு. எங்கேயோ கிடக்குதுங்க எலெக்ஷன். இவர் ரோட் ஷோ ஆரம்பிச்சாரு, அவருக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இது மோடி பாணி. அப்படியே ஒரு வருஷத்துனால யாராவது கேம்பெயின் ஆரம்பிப்பாங்களா? கடைசி நாள்ல மாறினா யாருக்கு நல்லது? யாருக்கு நல்லது? அவங்களுக்கு. நிர்வாகத்துல கவனம் செலுத்த வேண்டிய ஸ்டாலின் ரோட் ஷோன்னு போறாரு. எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய, மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய, களத்துல இறங்க போக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. மக்களோடு மக்களா வந்து பேசுறாரு. அது எப்படிங்க? அது வந்து நான் 1 இயர் இருக்கேங்க. தேர்தல் பிரச்சாரத்தை நீ 1 இயர் முன்னாலே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேனே? கடைசி நேரத்துல என்ன வேணா மாறலாம். அவர் போய் ஓட்டு கேட்கலங்க சார். இது ஓட்டு தாங்க. இது வந்து வேற என்னங்க? இது கேம்பெயின் தான். ஆட்சியினுடைய ஓட்டு தாங்க கேக்குறாங்க. வேற என்னங்க? 2 பேரும் ஓட்டு தான் கேக்குறாங்க. 1 இயர் முன்னாலே எதுக்கு பிரச்சாரத்துக்கு? எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் கோட்டை விடுறாரோ? எப்படி அதை வெல்வதற்கான மக்கள் மத்தியிலேயே போயிடலாம். நான் சொல்லலங்க, மக்கள் கிட்ட போறது நல்லது. கூட்டணிகள் அவருக்கு ஒருங்கிணைக்க நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒருங்கிணைக்க தெரியலையா அவருக்கு? அவருக்கு தெரியலையா? அது பிஜேபி கெடுக்குறானன்றது மில்லியன் டாலர் கொஸ்டின். அவருக்கு பெரிய அளவுல சக்தி கூடுவதை பிஜேபி விரும்பல. இந்த தேர்தல்ல பலவீனம் அடைஞ்ச அதிமுகவை வச்சுக்கிட்டு திமுகவை வீழ்த்தணும்னு பிஜேபி விரும்புது. அந்த பலவீனம் அடைஞ்ச நிலையில அது தோண்டு போய் மறுபடியும் திமுக வந்தா வந்துட்டு போட்டுன்ற எண்ணம் அமித்ஷா மோடி இருக்கிறது என்றுதான் நாம் என்ன தோன்றுகிறது. இன்னொரு டேர்ம் ஸ்டாலினுக்கு கொடுக்கறத அவங்க விரும்ப மாட்டாங்கன்றது உண்மைதான். ஆனா வேற வழி இல்ல, அதுதான் நடக்கும்னா நடந்துட்டு போட்டோம். அதிமுக அழியுது இல்ல, அதிமுக அழிவுல தான் பிஜேபி வளரும்னு அவங்க நம்புறாங்க. அதனால தானே சேம் செட் கோலா போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டிடிவி மாதிரி ஒரு கட்சி, சிறிய கட்சி நடத்துறவங்கள எதுக்கு வந்து நீங்க வந்து காத்திருக்க வைக்கிறீங்க? அவங்கள புலம்ப வச்சிட்டீங்கல்ல. டிசம்பர்ல தான் நான் சொல்லுவேன்றாரு. அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது உங்களுக்கு? அப்ப தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு ஆணவமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது தான் இன்னைக்கும் உண்மை. அவங்க கவனம் பிஜேபி கவனம் நவம்பருக்கு பிறகுதான், பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகுதான் இந்த பக்கம் திரும்பும். அதுக்கு முன்னால இங்க திரும்ப வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கு பிறகு 5 மாநில எலெக்ஷன், தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், அசாம், புதுச்சேரி இருக்குது. அதுக்கு பிறகுதான் உங்க கவனம் இந்த பக்கம் திரும்பும். ஒருவேளை என்டிஏ கூட்டணி முழுமை பெற்றால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா? யுனைடெட் ஏடிஎம்கே, அதுலயும் யுனைடெட் ஏடிஎம்கே இருக்கணும் தம்பி. யுனைடெட் ஏடிஎம்கே இருக்கணும். யார் யாரு? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி வந்து ஒன்று அலையன்ஸ்ல இருக்கணும், இல்லை ஏடிஎம்கேக்குள்ள இருக்கணும். நல்லா கவனிங்க. சரத்பவாரும் சோனியா காந்தியும் எப்படி யூபிஏக்குள்ளே இருந்தாங்களோ, இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்காங்களோ, அந்த மாதிரி ஓட்டு சதுராது. அதுக்கு முன்னால் ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும், பிரிஞ்சவங்க அத்தனை பேரையும் சேர்க்கணும். ஒருத்தர் விடாமல் 89 தேர்தலில் கருணாநிதி ஜெயிச்சோன்னா ஜானகியம்மா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு போகும்போது, ஜெயலலிதா எப்படி ஒருத்தர் விடாமல் கட்சியில் சேர்த்தாங்களோ, அதுக்கு முந்தின ஓராண்டு தன்னை வந்து
கற்பனை செய்ய முடியாத கெட்ட வார்த்தைகளை திட்டினவங்கள ஒருத்தர் விடாமல் அரவணைச்சு அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து அதுக்கு வந்த தேர்தலில் எம்எல்ஏ சீட்டும் கொடுத்து 2000 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட ஆண்டில் எப்படி அந்த அம்மா கட்சியை வழி நடத்துனாங்களோ அந்த அணுகுமுறையில் ஒருத்தர் கூட விரோதி இல்லை, ஒன்றுபட்ட அதிமுக தான் எனக்கு வேணும்னு ஒரு முடிவை எடுத்து டிடிவியோட ஒன்று அலையன்ஸு இல்லை உள்ளே சேர்த்துக்கணும். அப்படி வந்து பாமகவையும் உள்ளே இழுத்து தேமுதிகவும் இழுத்து பாஜகவும் இழுத்து இந்த குட்டி கட்சிகளெல்லாம் இழுத்தாங்கன்னா விஜய் ஃபேக்டர் இருக்கும் பட்சத்திலும் ஓரளவு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும். ஆட்சி மாற்றத்தை நோக்கி கூட அது நகரலாம். ஆனால் பிரிஞ்சு கிடந்ததுன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷன் பிரிஞ்சு கிடந்ததுன்னா, அதுவும் விஜய் ஃபேக்டர் இருக்கும்போது அட்வான்டேஜ் டிஎம்கே 4-5 உடையும் போது ஊர் 2 பட்டா யாருக்கும் கொண்டாட்டன்ற கதை தான். இவங்க ஒன்றுபடலைன்னா திமுகவை வீழ்த்த முடியாதுங்க, அதில் எந்த சந்தேகம் வேணாங்க. ரொம்ப சிம்பிள் ட்ரூத்துங்க. இவங்க ஒன்றுபடலைன்னா திமுகவை வீழ்த்த முடியாது. திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது அதிமுக ஒன்றுபட்டு இரட்டை இலை சின்னத்தோடு நின்னாதான் களத்தில் நிற்கவே முடியும். அது இல்லைன்னா இவங்களால வீழ்த்த முடியாது திமுகவை. இது ரொம்ப ஒரு குழந்தைய கூட தெரிஞ்ச அரசியல் தான் நான் பார்க்குறேன். இப்போ தேமுதிகவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அதிமுகவை விட்டால் வேறு வாய்ப்புகள் இருக்காதா? விஜய், ஆனால் விஜய் எப்படி அவங்கள அணுகுவாருன்னு தெரியாது. அப்படி போனால் கூட அது வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கெல்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ டிடிவி தினகரன்லாம் வந்து ஒரு தாவேக்காவை நோக்கி நகர்கிறார் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. அவர் அந்த அனாவசியம் அன்னைக்கு விஜயை புகழ்ந்து பேசினது ஒரு இண்டிகேஷன் தான். இப்போ நான் விஜயை புகழ்ந்து பேசினேன்னா அது அனலிஸ்ட், ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுறது. டிடிவி மாதிரி ஒரு அரசியல்வாதி பேசுறாருன்னா அங்கே ஒரு அரசியல் அர்த்தம் இருக்குது. என்டிஏக்குள்ள ஒரு இடம் இல்லை அப்படின்ற முடிவு தான் வருது. அவங்கெல்லாம் வெளில போனாங்கன்னா இன்னும் ஏடிஎம்கே சதம் 10 ஓட்டு 15 ஓட்டில் தோப்பாங்க. ஆகவே கஷ்டம்தான் என்டிஏவோட இன்றைய பொசிஷன். ஏன்னா பிஜேபி இதை கெடுத்து விட்டானே வழி அவனால் இதை ஷேப்பப் பண்ண முடியல. ஒரு பாமக பிரச்சனையை அவனால் தீர்க்க முடியலைங்க பிஜேபியால். இன்றைக்கி சந்தி சிரிக்குது இல்லை, எவ்வளோ மோசமாக போயிருக்குது. எலெக்ஷன் டைமில் இது மாதிரிலாம் நடக்குதுன்னா கடந்த 4 நாளாக நடக்கிற இஷ்யூஸ். அதனால் நம்ம பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது, பேசவும் கூடாது, பேசவும் முடியாது. அவ்வளோ தூரம் அவலமான விஷயங்கள் அந்த கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது 4% ஓட்டு இருக்க ஒரு கட்சி, என்டிஏல இருக்க கட்சியில் எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாதம் இருக்கும்போது நடக்குதுன்னா அது என்டிஏ பாதிக்குமா இல்லையா? கண்டிப்பாக வாக்கு வங்கியை பாதிக்கும். கண்ட்ரோல்லே இல்லையே. என்டிஏன்றது என்ன? ஒன்றுமே இல்லையா? எங்கே இருக்கு என்டிஏ? ஏடிஎம்கேவும் பிஜேபி மட்டும்தான். யுனைடெட் ஏடிஎம்கே இல்லைன்னா திமுக வீழ்த்த முடியாது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். வெரி சிம்பிள். அண்ணாமலை அவர்கள் ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்குறினி விமர்சிச்சுட்டு இருந்தாரு. இப்போ ஒரே இடத்துல இருக்க வேண்டிய அவசியம், அந்த சினாரியோ கவனிச்சுக்கலாம். பார்த்தேன், இது அரசியல் சகஜங்க, இது எல்லாரும் பண்ணாதான். ஏன் இது அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் குறி வைக்கிறீங்க? நீங்கள் எல்லாருக்கும் செய்கிறதான் அவரும் செய்கிறாரு. தன்னை காப்பாற்றிக்கணும். அவர் டெல்லியிலேருந்து தெளிவாக அவருக்கு அழுத்தம் போடப்பட்டிருக்கிறது. கூட்டணியை கெடுக்காதீங்க, கூட்டணியை ஒத்துழைங்க அப்படின்னு. அதான் வந்து பேசுறாரு. இல்லை, பட் அண்ணாமலை இல்லாத பிஜேபி அவ்வளோ ஃபயரா இருக்கா? அண்ணாமலை வந்துங்க அவர் ஒரு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தாருங்க பிஜேபிக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு ட்ராக்ஷனை கொடுத்தாரு. அவர் நெகட்டிவா பேச வச்சாவது பேச வச்சாரு. மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது, அவரை பார்த்தாங்க, நிமிர்ந்து பார்த்தாங்க. திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான நெரேட்டிவ் அவர் செட் பண்ணதை வந்து மற்றவங்களால செட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து அவர் கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லை, முன்னாள் பாஜக தலைவர் தான். நேற்று ஒரு அவலம் நடந்தது தமிழ்நாட்டில். டிஜிபி 8 பேரை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டியில் 9ஆவதாக இருக்க ஒரு ஆளை தூக்கி பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கிறாங்க. இது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்க்கெலாம் விரோதமானது. சுப்ரீம் கோர்ட்டில் நல்லா கூட்டுப்பட போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் நல்லா வாங்கி கட்டிக்க போகுது. அண்ணாமலை மட்டும்தாங்க அறிக்கை கொடுக்குறாரு. ஏடிஎம்கே கொடுக்கல, திமுக தோழமை கட்சிகள் கொத்தடிமைகளாக இருக்க நிலை வித்வான்களும் கொடுக்கல, பாமக கொடுக்கல, சீமான் கொடுக்கல, விஜய் கொடுக்கல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 8 டிஜிபியை பைபாஸ் பண்ணி 9ஆவதாக ஒருத்தர் கொடுக்குறானுங்க. அது அண்ணாமலை தானங்க எடுத்து பேசுகிறாரு. ஏன் நயினா நாகேந்திரன் பேசலை? அப்போ ட்ராக்ஷன் அவருக்கு தானங்க இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி டிஎன்பிசியில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்ததை பற்றி பேசுகிறாரு அவர். எவ்வளோ பெரிய இஷ்யூங்க டிஜிபி இஷ்யூ, அதை கரெக்டாக கிறிஸ்பாக அவர் பேசுகிறாருங்க. அப்போ இவங்க அலையன்ஸ் வந்து நயினாரும் யூபிஎஸ்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நயினார்லாம் ஆன்டி டிஎம்கே பண்ண மாட்டார், ஞாபகம் வச்சுக்கோ. அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவர் என்ன பிஜேபி தலைவராக வந்து என்ன உங்களுக்கு அண்ணாமலை இருக்கும்போது நல்லதோ கெட்டதோ தடார் புடால் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். 4 பேரை நிமிந்து பார்த்தான், கவர்மெண்ட்டுக்கு எதிரான நெரேட்டிவை செட் பண்ண. இவங்க ஒன்றுமே இல்லையே, சைலண்டாக இருக்காருல்ல. ரெண்டாவது இவர் பேசினா இதை எடுபடுதா மீடியாவில்? இஷ்யூ இருக்கணும் இல்லைங்க. நீங்கள் வந்து மீடியா பர்சன்ஸை உங்கள் குட் புக்ஸில் வச்சு மீடியாவை நல்லா ஹேண்டில் பண்ணி மீடியாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சால் கூட உங்களுக்கு பப்ளிசிட்டி வராது. நீங்கள் பேசினா தான் வரும். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு, அவருக்கு நாட்டு ஆட்டோமேட்டிக்காக கவரேஜ் கிடைக்குதுங்க. ஏன்னா அவர் சொல்கிற விஷயம் அவ்வளோ காத்திரமான விஷயங்க.
எந்த அரசியல் கட்சி தலைவரும் இதை பற்றி அவர் நேற்று சொல்கிறாரு, கரெக்டாக ஒப்பீனியனே கொடுக்கல. கரெக்டாக அவர் சொல்கிறது, இந்த விஷயத்தில் அண்ணாமலை சொல்கிறது கரெக்டுங்க. மற்ற விஷயங்களை ஒரு 1000 தப்பு பண்ணட்டும், இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது கரெக்டில். த ஒன்லி லீடர் ஹூ ஸ்பீக்ஸ் ட்ரூத்துங்க. இந்த இஷ்யூவில், டிஜிபி இஷ்யூவில் திமுக அரசுக்கு எதிராக ஒரு மாபெரும் தவறை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. டிஜிபி நியமனத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நல்லா வாங்கி கட்ட போகிறாங்க. கடும் கண்டனத்திற்கு உள்ளாக போகிறார்கள். மதுரை பெஞ்சிலும் கேஸ் வருது. வெளிப்படையாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிராக போகிறாங்க. கிளியர் கண்டெம்ட். இன்னைக்கு ஹென்றி திப்பேங் போட்டிருக்காரு, நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது தமிழ்நாடு அரசு, தேவையே இல்லாமல். அப்போ இதை பேசுறதுக்கு கூட வந்து இங்கே இருக்க அரசியல் கட்சிகளுக்கு துப்பு இல்லைன்னா திமுக கவர்மெண்ட் எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? ஸ்டாலினோட மிகப்பெரிய பலமே எதிர்கட்சியே இல்லைன்றது தானே. நம்ம தான் பேசுமே, ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு. முழுக்க உங்களுக்கு வந்து எதிர்கட்சியே இல்லாமல் கொலாப்ஸ் ஆகி கிடக்குதுல்ல. ஜூனியர் உடன்ல போன வாரம் வந்த மாதிரி வந்து கோமா நிலையில் தானே எதிர்கட்சிகள் இருக்குது. இப்போ இதில் அண்ணாமலை அட்வான்டேஜ் எடுக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி தலைவராக அவர் விலகின பிறகு பழைய மரியாதை ஒன்றும் பிஜேபி கிடையாது. ஓட்டு அவங்களுக்கும் சதறல. ப்ளஸ் விஜய் இஷ்யூவில் அவங்க ஓட்டு கணிசமாக குறையுதுன்றாங்க. விஜய் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு, ஏடிஎம்கே ஓட்டையும் அதிகமாக உடைக்கிறாருன்றாங்க. இதுதான் இன்றைய தமிழக அரசியல். இஷ்யூஸை திமுகவோட கூட்டணி கட்சிகள் இந்த டிஜிபி நியமனத்தை கையில் எடுக்கணும்ல. ஒரு அப்பட்டமான அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. 8 அதிகாரிகள் புறந்தள்ளப்பட்டு 9ஆவதா இருக்க அதிகாரியை தூக்கி பொறுப்பு டிஜிபியா போடுறீங்க. பொறுப்பு டிஜிபியை போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்குது. தேர் இஸ் நத்திங் கால்ட் ஆக்டிங் டிஜிபின்னு சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லியிருக்குது. 2007 வந்த பிரகாஷ் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு பிறகு வந்த தீர்ப்புகள், அமித்ஷா உள்துறை அமைச்சரான பிறகு கடந்த ஓராண்டில் வந்த 2 சர்க்குலர்ஸ், இதெல்லாம் ஒரு டிஜிபி ஓய்வு பெறுகிறார். இப்போ ஆகஸ்ட் 31 நம்முடைய சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுகிறார்னா 3 மாதங்களுக்கு முன்பே மே மாதமே யூபிஎஸ்சிக்கு மத்திய தேர்வாணையத்துக்கு நீங்கள் ஒரு அதிகாரிகள் லிஸ்ட்டை அனுப்பணும். 5 அதிகாரிகளை லிஸ்ட்டு அனுப்பணும். அந்த ஃபைல் அங்கே இங்கே உள்துறை அமைச்சகம் அங்கே இங்கே போயிட்டு அந்த 5 பேரில் 3 பேரை லிஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதில் ஒருத்தரை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் லிஸ்ட்டையே அனுப்பலைன்றது எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய நீதிமன்ற அவமதிப்புங்க இது. இதை எப்படிங்க இந்த கவர்மெண்ட் செய்யுது? இதை கேட்கறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு துப்பு இல்லை. எடப்பாடி 2 தடவை பேசினாருங்க. அதுக்கு பிறகு அந்த அரசு வீழ்த்து கொண்டிருக்கணும். அரசாங்கம் வீழ்த்து கொள்ளவில்லை. கூட்டணி கட்சி இதை கேட்கணும்ல. 2 இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் இதை கேட்கணும்ல. இடிப்பாறை இல்லை யாமராமண்ணன், கெடுப்பாறு இல்லைன்னு கெடும்ல. மோடி எதிர்ப்பு ஒன்று தான் உங்களுக்கு வந்து பிரதானமாக. மற்ற தவறுகளை இந்த அரசாங்கம் செய்யும்போது கண்டும் காணாமல் போவீங்களா? ஏன்னா இந்த கவர்மெண்ட் பதவிக்கு வந்து சைலேந்திர பாபு, நம்முடைய சங்கர் ஜிவால் 2 பேரும் முறையாக அப்பாயின்ட் பண்ணாங்க பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் படி. அதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா 2017 வந்தோடனே கே ராமானுஜம், அதுக்கு பிறகு அசோக் குமார், அதுக்கு பிறகு டி.கே. ராஜேந்திரன், அதுக்கு பிறகு திரிபாதி, அவங்க அழகாக அவங்களும் எல்லாம் முறையாக சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அப்பாயின்ட் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே 2 அப்பாயின்மெண்ட்டை முறையாக பண்ணாங்க. ஏன் இப்போ பண்ணலை? ஏன்னா இவங்களுக்கு தோதான அதிகாரி எதிரி இல்லைன்னு. இது எவ்வளோ பெரிய முறைகேடு. உச்சநீதிமன்ற கண்டனத்துக்கு ஆளாக போகிறாங்கங்க. போய் மாட்டுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் மாட்டிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. நேற்று அண்ணாமலை மட்டும்தாங்க இதை பேசுகிறாரு. பெரிய அளவில் மீடியாவில் ட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா அண்ணாமலையோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்து இருக்குது. எடப்பாடி கேம்பெயினில் பேசினார் 2 தடவை. நேற்று பேசல. நேற்று அவர் பேசியிருக்கணும். கூட்டணி கட்சிகள் பேசியிருக்கணும். கூட்டணி கட்சிகள் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். அப்போ இவ்வளோ பெரிய தவறு இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் மாட்டுறாங்க. மாட்டிட்டாங்க. ஹென்றி திப்பேங் போட்டார், கண்டெம்ட் போட்டார். மதுரை பெஞ்சில் நாளை மறுநாள் கேஸ் வருது. இந்த கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததில் 4.5 ஆண்டுகள் நடந்திருக்க மிகப்பெரிய பிழை இது. அதாவது வந்து பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப நேர்மையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. இன்றைக்கி அவப்பெயரை சுமந்து கொண்டிருக்கிறது. தேவையே இல்லாமல், காரணம் இல்லாமல். இதை பேசுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஒரு எதிர்கட்சி கூட இதை பேசலையே. காலையிலேருந்து நேற்று இரவு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்கிறார், நியாயம். மற்ற விஷயங்கள் 1000 விமர்சனம் அண்ணாமலை மேலே இருக்கலாம், இதில் அவர் சொல்கிறது கரெக்டு. இன்றைக்கி யாரும் பேசலை. அப்போ இதுதான் தமிழ்நாடு. எதிர்கட்சியே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. மீடியா மொத்தமாக கொலாப்ஸ். ஒருத்தவங்க கூட இன்றைக்கி அதை டிபேட் எடுக்கல. அப்போ இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சிகளுக்கு பவர்ஃபுல் ரோல் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. அதை அவங்க ப்ளே பண்ணலன்னா யாராலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து இப்படி ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் குளறுபடி நடந்ததுன்னா திமுக இன்றைக்கி தமிழ்நாட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதை மட்டும்தான் பேசி அந்த இஷ்யூவை டெவலப் பண்ணி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படியே அதை வந்து வைப்ரண்ட்டாக வச்சுருந்துருப்பான் திமுக. அவங்க எடுத்து போடுவாங்க, சன் டிவியில் போடுவாங்க, கலைஞர் டிவியில் போடுவாங்க, உடனே மற்ற டிவியெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். ஒருத்தர் அதை பற்றி விவாதம் வைக்கலைங்க. அப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்கட்சி ஒற்றுமை இல்லை என்றால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை உங்களால் தடுக்க முடியாது. நிறைய விஷயங்களை போயிருந்தோன்னே நன்றி சார்.